ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே பாண்டியனுமே கோமதி கிட்ட பேசாமல் அங்கே உள்ளேயுமே கிளம்பிடுறாங்க. அதுவும் இல்லாமல் கதிரும் ராஜியும் இங்கே சென்னை வேரியும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க. பாண்டியனும் அதுக்கு எதுவுமே சொல்லாமல் பத்திரமா போயிட்டு வாங்க, அதே மாதிரி நல்லபடியாக படிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரியுமே ராஜி கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை நினச்சி இங்கே ராஜிக்கும் கதிருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க பாண்டியன் கோமதி கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட எப்போதான் அப்பா பேசுவாரோ மனசு மாறுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க கதிருக்கு மனசுல தோண்டிக்கிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம சரவணனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இங்க கோமதி கிட்ட அம்மா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா, அப்பா சீக்கிரமா இந்த விஷயத்த மறந்து உங்ககிட்ட பேசுவாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணனுமே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே கோமதியும் ஏண்டா நான் இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிருக்க கூடாதா, நான் இந்த விஷயம் பண்ணது தப்பா கரெக்டான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா தான் இருக்காங்க, இவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது மாதிரி ஒரு விஷயத்தவே பண்ணேன். அதுவும் யாரும் கஷ்டப்படக்கூடாது, யாரும் இந்த விஷயத்தினால அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவே எடுத்தேன். ஆனால் அப்பா நான் சொல்றத கேட்காம என் கூட பேசாம இப்படி இருக்காரு. எனக்கு இது நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பா எப்போ மனசு மாறினாலே ஓகே தான், ஆனால் அவரு மனசுல நான் இந்த விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு கஷ்டம் தான் இருக்கு, தவிர வேற எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு மாதிரியுமே கோமதியுமே சொல்லிடுறாங்க. உடனே சரவணனும் அம்மா அப்பா இந்த விஷயத்த நீங்க மறைச்சிங்கல்ல, அந்த விஷயத்தினால தான் உங்க மேல பயங்கர கோபமா இருக்காங்க. இந்த விஷயம் சீக்கிரமா சரியாயிடுமா, நீங்க எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணனுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதியுமே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் பாண்டியனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, பேசாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரி இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு வந்தால் நம்ம வேண்டுறதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதிக்கு ஐடியா வருது. உடனே அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே ஆஃபீஸில் உக்காந்துக்கிட்டு வேலையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே மயிலுமே மீனா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணி நேரமாக ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு மீனா கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா மீனாவுமே போயிட்டு அக்கா எதுக்காக்கா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்தில் நான் முடிவெடுக்கிற நிலைமையிலே இல்லைக்கா, இது நான் இந்த விஷயத்துக்கு நான் எந்த பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் நான் முதல்ல அவங்க மேலெல்லாம் கேஸ் கொடுக்காதீங்க, நீங்கள் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ரிட்டன் அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்கள ஒரு நாள் ஜெயிலில் உட்கார வச்சிருக்கீங்க. அவங்க உங்க மேலே ஏற்கனவே கோபமாக இருந்தாங்க, இப்போ பயங்கர கோபமாக இருக்காங்க, மறுபடியும் உங்களை வீட்டில் சேர்த்துப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியுமே மயில் கிட்ட இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலுமே மீனா நான் என்ன பண்ணுறது, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா எதனா ஒரு காரணம் வேணும், எங்கள் அம்மா சொல்கிற காரணத்தை வச்சு நான் அந்த வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாதா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் நான் அது மாதிரி ஒரு பொய்யை சொன்னேன். அந்த வீட்டுக்குள்ளே என்னை சேர்த்துக்க மாட்டாங்களா மீனா நீ சொல்லு மீனா, அந்த வீட்டில் என்னை சேர்த்துக்க சொல்லு மீனா, என்னால் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு, கண்ணு கட்ட தூரம் வரையும் கருப்பாக தெரியுது, எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நான் வந்தேன்னா நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன். அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு எல்லா சந்தோஷமும் இருக்குது, அவங்க மேலே வச்சுருந்த பாசமும் எல்லாமே உண்மைதான், எல்லாருமேலுமே நான் ரொம்பவே பாசம் தான் வச்சுட்டு இருந்தேன், நான் சொன்ன பொய்யை வச்சுமே அவங்க என்ன அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, ஆனால் அவங்க மேலே வச்சிருந்த அன்பு உண்மைன்னு சொல்லிட்டு இப்போ கூட அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. மீனா நீ அவங்க கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்றியா அப்படின்ற மாதிரியுமே இங்கே மயில் மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. மீனா இதை கேட்டுட்டு அக்கா இந்த விஷயத்துல நான் முடிவு எடுக்கிறது நிலைமையிலே இல்லை, அதே மாதிரி இந்த விஷயத்துல நான் முடிவு எடுத்தனாலுமே யாருமே ஓகேவும் சொல்ல மாட்டாங்க, அதே சரவணனுமே உங்க மேல பயங்கர கோபமா இருக்காங்க, அவங்க உங்க மேல கோபமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன், உங்க கூட விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்க மேல கோபமா இருக்கிறதுனால நான் எதுவுமே பேச முடியாது மயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனாவுமே மயிலுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. மயிலுமே அங்க இருந்து மீனா சரி மீனா அவங்க பேசலனா கூட பரவாயில்ல, ஆனால் உங்ககிட்ட பேசினா எனக்கு ஆறுதலாக இருக்குது, நான் ஃபோன் பண்ணால் மட்டும் ஃபோன் எடுமீனா, அந்த வீட்டில் எல்லாருமே என்ன பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் நான் சொன்னது எல்லாமே தப்பு தான், ஆனால் அவங்க என்னை மன்னிச்சு ஏற்றுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே கெஞ்சிக்கிட்டு இருக்க. உடனே மீனாவும் சரிங்கக்கா நான் இங்கே நின்றுருக்க முடியாது, இங்கே ஆஃபீஸ்க்கா, இது நான் வேலை இருக்குது எனக்கு நிறைய, நீங்கள் போங்கக்கா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலையுமே அமுச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியனுமே உள்ளே உக்காந்துக்கிட்டு
இது மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டு அவ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க கூடாது. அவ மறைச்சது மிகப்பெரிய தப்பு. அதுவும் இல்லாம நான் அவகிட்ட எதுவுமே மறைக்கல. இந்த உலகத்துல இந்த ஊர்ல நான் எல்லார்கிட்டயுமே நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஆனா நான் சந்தோஷமா இருந்ததுக்கு காரணம் அவ என்கிட்ட உண்மையா இருக்கான்னு தான். ஆனா அவளுமே என்கிட்ட உண்மையா இல்லை அப்படின்ற மாதிரியுமே வருத்தமா இருக்காங்க பாண்டியன். அதுக்கப்புறம் அங்க பாண்டியன் வருத்தமா இருந்தாலுமே ராஜியும் கதிரும் அங்க சென்னைக்குமே கிளம்பிடுறாங்க. போற வழியில இங்க ராஜியும் கதிர்கிட்ட, கதிர் நம்ம அங்கே போய் தான் ஆகணுமா, அங்கே ஃபீஸ் வேற அதிகமாக இருக்குது, 1,00,000 வேற சொல்கிறாங்க, நீ எப்படி ரெடி பண்ணுவ, நான் வீட்டில் இருந்தே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இது எப்படியோ ஒன்று நான் பார்த்துக்கிறேன், அங்கெல்லாம் வேணா கதிர் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கதிர்கிட்ட கேட்குறாங்க. கதிருமே ராஜி நீ அதுக்கெல்லாம் எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லி தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நீ எதுக்குமே கவலைப்படாத, அதெல்லாம் மட்டும் நீ கவனத்தை நீ அதெல்லாம் மட்டும் வெய்ய அப்படின்ற மாதிரியுமே இங்கே கதிர் சொல்லிட்டுறாரு. அதுக்கப்புறம் இங்கே செந்திலுக்கும் மீனா மேலே பயங்கர கோவம். அதே மாதிரி இங்கே ஆஃபீஸ்லேருந்துமே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவுமே வீட்டில் சமைக்காமல் இதுவுமே பண்ணாமல் உக்காந்துக்கிட்டு இருக்க இங்கே செந்தில் மேலே பயங்கர கோவமாக இருக்காங்க. ஏன்னா இங்கே ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ண விஷயத்த மறைச்சி வச்சது அந்த விஷயமா இங்கே செந்திலுமே மீனாவை திட்டிருப்பாரு. அந்த திட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க செந்தில் மேலே பயங்கர கோவமாக தான் மீனாவை இருக்காங்க. ஏன்னா மீனா வந்து கோவமாக இருக்கிறது நியாயம்தான். ஏன்னா பாண்டியன் வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அவங்க கோமதி மேலே கோவப்படுறது ஓகே தான். ஆனால் மீனாவையும் இங்கே கோமதியையும் பற்றி இங்கே செந்தில் வந்து கொஞ்சமாவது யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த விஷயத்த அவங்க மறைச்சி வச்சுட்டாங்க. இங்கே செந்தில் கொஞ்சமாவது புரிஞ்சு இங்கே மீனா கிட்ட பேசியிருக்கணும். ஆனால் இங்கே செந்தில் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இங்கே மீனா கிட்ட ரொம்பவே கத்தி விட்டுட்டாரு. அந்த கோவத்தில் இங்கே மீனாவுமே அந்த வீட்டில் சமைக்காமல் எதுவுமே பண்ணாமல் செந்தில் கிட்ட பேசாமல் கூட உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே செந்திலும் மீனா என்ன மீனா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்றைக்குமே சமைக்கிறது கூட இல்லை, கடையிலே எத்தனை நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறது, கடையை சாப்பாடை சாப்பிட்டா நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகிறது, நீ சமைக்கவே மாட்டியா, எல்லாம் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது, உனக்கு சமைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்தில் வந்து மீனா கிட்ட கத்திக்கிட்டு இருக்க. உடனே இங்கே மீனாவும் ஏங்க நானும் உங்களை மாதிரி தான் வேலைக்கு போயிட்டாரேன், நானும் உங்களை மாதிரி தான் டயர்டாகவும் வரேன், நான் மட்டும் எப்படி சமைக்கிறது, 2 பேரும் ஹெல்ப் பண்ணால் நான் நல்லா சமாளிக்காமே, உங்களுக்கே கை இருக்குல்ல, நீங்களே செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே செந்திலுக்கு பயங்கர கோவமாக இருக்குது மீனா கிட்ட. சரி மீனா நான் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு முறையுமே வெளியே கிளம்பிடுறாங்க இங்கே செந்திலுமே. அதுக்கப்புறம் மீனாவுமே உக்காந்துக்கிட்டு இங்கே மயிலக்கா ரொம்பவே பாவம், என்கிட்ட வந்து அவங்க பேசுனதை பார்த்தா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, அவங்களோட லைஃப் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாருமே அவங்க மேலே கோவமாக இருக்காங்க. நான் என்ன சொன்னாலுமே அவங்க எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த இம்பார்ட்டன்மே கொடுக்க மாட்டாங்க. நான் அந்த மயிலக்கா விஷயத்தை பற்றி நான் எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரியுமே குழம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உடனே மீனாக்கு ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது, அங்கே ரெஸ்ட் எடுக்குமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவும் முத்துவேல் சக்திவேல் பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே சண்டை வந்துட்டு மறுபடியும் நீ உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த இது சம்பந்தமும் இல்லை, எந்த உறவும் இல்லை அப்படின்ற மாதிரியுமே சண்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயத்த நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவுமே மறுபடியும் நான் கோமதி கிட்டேயும் ராஜி அரசி கோமதின்னு சொல்லிட்டு இவங்க யார்கிட்டையுமே நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா பயங்கரமாக வருத்தமாக சாப்பிடாம தூங்காமல் உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே இங்கே வடிவும் மாறியும் வந்து அத்தை எதுக்காக அத்தை அந்த விஷயத்தை பற்றியே நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க, எல்லாம் சரியாயிடும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, வாங்கத்தை சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரியுமே வடிவு கூப்பிட்றாங்க. உடனே இங்கே அப்பதாவுமே அங்கேயே உக்காந்துக்கிட்டு இல்லை வடிவு எனக்கு பசிக்கல, ஏன்னா அங்கே கோமதியையும் பாண்டியனையும் நினச்சி தான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன், அதுவும் இல்லாமல் இவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றதுனால நான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த சந்தோஷமெல்லாம் ஒட்டு மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே அப்போ பழனிவேலையுமே வந்துடுறாங்க. அப்பத்தா என்ன அப்பத்தா அந்த விஷயம் எல்லாமே சரியாயிடும், ஏற்கனவே அவங்க 2 குடும்பமும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் 2 குடும்பமும் பேசினாங்கல்ல, அதே மாதிரி எல்லாமே சரியாகி எல்லாருமே பேசுவாங்க அப்பத்தா, நீ எதுக்குமே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே எங்க அப்பத்தா கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.